அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து சென்னையில் தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தேமுதிக துணை பொதுச் செயலாளர் சுதீஷ் உள்ளிட்டோரை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேந்தரிடம் கேட்கலாம். சுரேந்தர், முழு விவரங்கள் என்ன? பதிவு செய்யுங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து மதுரவாயிலில் இன்று 500க்கும் மேற்பட்ட தேமுதிகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அனுமதி மறுக்கப்பட்ட நிலையை மீறி தேமுதிகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில தற்போது எல்கே சுதேஷ் மாநில துணை பொதுச் செயலாளர் உட்பட 500க்கும் மேற்பட்ட தேமுதிகவினரை போலீசார் கைது செய்யக்கூடிய சூழல் தான் தற்போது இந்த பகுதியில் ஏற்பட்டு இருக்கிறது. குறிப்பாக சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை சம்பந்தமாக தேமுதிகவினர் போராட்டம் நடத்த அனுமதி கேட்டிருந்தனர். இதற்கு காவல்துறை தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் அனுமதியை மீறி மதுரவாயில் மின்வாரி அலுவலகம் போட்டோ எடுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா உங்களுக்கு? அப்போ போட்டோ ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க. மாசம் 2 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம். எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. சுரேஷ் ஆதரவாளர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கண்டன கோஷங்களை எழுப்பி அனுமதி மீறி தற்போது இந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இருப்பினும் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட தேமுதிகவினர் திடீரென சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதனால் போலீசாருக்கும் போராட்டக்காரருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த வாக்குவாதத்தை தொடர்ந்து உடனடியாக போலீசார் அவர்களை கைது செய்து தற்போது அருகே உள்ள திருமண மண்டபத்தில் கொண்டு வந்திருக்கின்றனர். தற்போது முன் அறிவிப்பு அதே போன்ற அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையில தேமுதிகவினர் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டதால் அவர்கள் கைது செய்யக்கூடிய சூழல் ஏற்பட்டது. அதாவது போராட்டக்காரர்கள் திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பியும் அதே போன்று பாலியல் வன்கொடுமைக்கு முறையான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் மேலும் பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தேமுதிகவினர் நடைபெற்ற போராட்டத்தில் தற்போது 500க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி சுரேந்தர்.